எனக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றதான விருப்பம் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த ஐக்கியத்தின் நிமித்தம் நான் அதற்காக வேண்டி சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே அருமையான சகோதரர் பாஸ்டர் வேதமாணிக்கத்தை ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். பழைய கிருபாசனத்தின் சரித்திரத்தில் அநேக காரியங்களை நான் அவரோடு கலந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபாசனத்தின் சரித்திரம் அநேகருக்கு தெரியாது. அவருக்கே நான் சொன்ன அநேக காரியங்கள் தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கு உள்ளதான நிலவரம், அன்றைக்குள்ள நிலவரம், இதையெல்லாம் நான் கவனித்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம் கண்ணீர் தான் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினாலே இந்த ஐக்கியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேளை, இந்த ஐக்கியத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். நம்மிலே பலமுள்ளவர்களும் இருக்கிறோம், பலனற்றவர்களும் இருக்கிறோம். எல்லாரும் பலமுள்ளவர்கள் சொல்ல முடியாது, எல்லாரும் பலனற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் சார்ந்திருக்கிறதான நம்முடைய தேவன் மகா உன்னத பலம் உள்ளவர். அல்லேலூயா. ஆசா செபிக்கிற ஜெபத்திலே ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். மனுஷன் உண்மையிலேயே தேவனை மேற்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அங்கே எத்தியோப்பியா ராஜா, அவன் பேர் என்ன இருக்கிறது? சேரா. அவன் 10 லட்சம் பேரோடு யுத்தத்துக்கு வருகிறான். யாருக்கு விரோதமாய் வருகிறான்? ஆசா சொல்லுகிறதை பார்த்தால், ஆசா நம்பி இருக்கிற, ஆசா வழிபட்டு கொண்டிருக்கிற, விசுவாசித்து இருக்கிறதான அந்த உன்னத தேவனுக்கு விரோதமாக வருகிறான் என்றுதான் ஆசா அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. ஆகினாலே நம்முடைய ஊழியத்தின் பகுதியிலே, நம்முடைய ஊழியத்திலே அநேக போராட்டங்கள், அநேக சோதனைகள், அநேக பிரச்சனைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக விதமான பிரதிகூலங்கள், இவையெல்லாம் நமக்கு விரோதமாக அல்ல, நம்முடைய தேவனுக்கு விரோதமாகவே வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு அவசியம் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் நான் உங்களுக்கு தாழ்மையாய் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்தால், ஆசா தன் கர்த்தரின் பார்வைக்கு, நீ 2 வார்த்தையை மாத்தி விட்டீங்க தம்பி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்மையானதை செய்தான். அதை எப்படி செய்தான்? செம்மையாக செய்தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அது நன்மையான ஒரு காரியம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதை பார்க்கிற நன்மையான ஒரு காரியம் இல்லை என்று நான் கர்த்தருடைய சமூகத்திலே தைரியமாய் சொல்லுகிறேன். நன்மையான வேலையை செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறோம், அதில் எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம், எத்தனை பேர் அதிலே மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் என் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அரசாங்கத்தில் வேலை செய்தேன், அதை நான் சொல்லுவதில்லை, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியத்துக்காக சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருந்தது போல இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அன்றைக்கு இந்த இதயத்திலே இன்றைக்கு இருக்கிற சந்தோஷத்தில் 101 கூட கிடையாது. அதை இடையிலே சொல்லுவோம். ஸ்தோத்திரம். சில வேளைகளிலே அப்போ சைக்கிள் தானே, சைக்கிளில் போகும்போது வரும்போது பிள்ளைகளையோ என் மனைவியை கூட்டிகிட்டு போகும்போது ஸ்தோத்திரம் வழியிலே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் மிஸ் பண்ணுறவங்களை பார்த்து கையை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் இத்தனை பேர் உங்களை மிஸ் பண்ணுறாங்களே, இத்தனை பேர் உங்களை பார்த்து கையெடுக்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு என்னத்துக்கு? அவன் காரியத்துக்காகத்தான் அப்படி செய்வாங்க. ஆனால் இப்ப போங்க, ஒரு ரூபாயிலும் கண்டுக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பார்க்கிற மேன்மை, அதை விட மகிமை, அதை விட நன்மை, அதை விட உத்தமம், அதை விட உயர்வு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தது ஆரம்பத்திலேயே எனக்கு நன்றாக தெரியும். அநேக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், அநேக வெளிப்பாடுகள் சொன்னார்கள். எனக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் நான் வெளிப்பிரசங்கத்தை பண்ணும்போது கேட்டுட்டு நீங்க எந்த சபையிலே ஊழியக்காரா இருக்குன்னு கேட்பாங்க. வெளியிருந்து வருகிறவர்கள் இல்லையா, நான் விசுவாசி தான் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஏன் எனக்கு கிருபாசனம் ஊழியத்திலே உள்ளதான நம்முடைய முற்பிதாக்களுடைய ஜீவியத்தை, அவருடைய நடைமுறையை, அவருடைய பழக்க வழக்கங்களை, அவருடைய தியாகத்தை, அவருடைய உன்னதமான ஜீவியத்தின் நிலவரங்களை பார்த்த போது இப்படி ஒரு ஊழியம் என்னால் செய்து கொள்ளவே முடியாத ஆண்டவரே, தயவு செய்து என்னை விட்டுரும் என்று சொல்லி ஓடி போனவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்களை போல தியாகம், அவர்களை போல விட்டு கொடுக்கிற சுபாவம், அவர்களை போல வெறுக்கிற சுபாவம், அவர்களை போல இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினதான ஊழியத்தை செய்ததான அந்த காரியங்களை கண்ணாலே பார்த்ததுனாலே இப்படி ஒரு ஊழியத்தை செய்ய என்னால் முடியாத ஆண்டவரே, என்னை விட்டுரும் என்று சொல்லி போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நன்மையான ஒரு வேலையை, நன்மையான ஒரு உத்தியோகத்தை செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரே, இதை விட ஒரு பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுவே சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டி மகிமை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும். அப்போ இப்ப சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கலாத்தியர் 6:14 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா. அவர் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? சொல்லுங்க. சிலுவையை குறித்து. எதை குறித்து? சிலுவையை குறித்து. ஏன் இன்றைக்கு சிலுவையை குறித்ததான மேன்மை பாராட்டல் என்று சொன்னால் சிலுவையை என்ன என்று அநேக தெரியாமலே ஊழியம் செய்கிறார்கள். ஊழியத்தில் வந்தா மகிமையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும், புகழணும், போற்றணும், நல்ல பணம் வரணும், எல்லா விதத்திலையும் ரொம்ப
செழிப்பா இருக்கணும். அதை நம்பி அதற்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் சிலுவை என்று சொல்லுகிறதான பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இன்னும் பல விதமான நிந்தைகள், அவமானங்கள், ஏச்சு பேச்சு என்று சொல்லி பேசினால் அதுதான் சிலுவை என்று அறிந்து உணர்ந்து அதற்கு மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிற இடத்துக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் வருகிறார்கள்? இல்லை. நன்மையானதை செய்வது மாத்திரமல்ல, அதை எப்படி செய்யணும்? செம்மையாய் செய்யணும். அந்த செம்மை என்கிற வார்த்தையினுடைய பொருளே ஊழியத்தை நமக்கு வருகிறதான சிலுவை. அல்லேலூயா. அதை விரும்பாத அநேகர் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறார்கள். வேண்டாம், அந்த பாடு வேண்டாம், இந்த பாடு வேண்டாம், அந்த உபத்திரம் வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம். எனக்கு கிடைத்த வெளிச்சத்தை நான் சொல்லுகிறேன். என்னோடு கர்த்தர் பேசி உணர்த்தினதை தான் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் பிரசங்கத்தை ரொம்ப பேர் விரும்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் நன்மையானதை செய்தான், அதே நேரம் செம்மையாக செய்தான். பிரைஸ் தி லார்ட். கீழே நாம் வாசித்தால் என்ன செய்தான்? வாசியுங்கள். அந்நிய தேவர்களின் பழிபீடங்களை, அடுத்து மேடைகளை, விக்கிரக தோப்புகளை, விக்கிரகங்களை, சிலைகளை எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அகற்றினான். அகற்ற வேண்டியதை அகற்ற வேண்டும். சகோதர சகோதரியே, ஊழியக்காரர்கள் தான். Where there is destruction, there is construction. அழிக்க வேண்டியதை, உடைக்க வேண்டியதை, தகர்க்க வேண்டியதை செய்யாவிட்டால் கட்ட வேண்டியது கட்டப்பட முடியாது. அல்லேலூயா. அப்ப அவன் செய்தது என்ன? அகற்ற வேண்டியதை என்ன செய்தான்? அகற்றினான். அல்லேலூயா. அகற்ற வேண்டியதை அகற்றினான், உடைக்க வேண்டியதை உடைத்தான், நொறுக்க வேண்டியதை நொறுக்கினான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நைட்டு கேட்டோம் இல்லையா, எத்தனையோ விஷயங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. உலக ஆடம்பரங்கள் வருகிறது, உலகத்தின் இன்பங்கள் வருகிறது, மாம்சத்தின் இச்சைகள், மாம்சத்தின் இன்பங்கள், மாம்சத்துக்குரியதான காரியங்கள். என்ன சொல்ல போனால் சொந்தம், பந்தம், இனம், ஜனம், ஜாதி, ஜனம், பொண்டாட்டி, புள்ள எல்லாம் உண்மைதான். எல்லாம் நம்மை என்ன செய்கிறது? விக்கிரகங்களை போல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நம்ம சுற்றி சுற்றி இருக்கிறது, சுற்றி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் என்றைக்கும் வேதத்தை சரியாய் கவனித்து ஊழியம் செய்கிறதான ஊழியம் வேற. இந்த உலகத்தை தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய ஆசையை, தங்களுடைய மேன்மையை, தங்களுக்காக சில திட்டம் போட்டு செய்கிற ஊழியம் வேற. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும் என்று சொல்லி சாதிக்கிறதுக்காக ஊழிய ஊழியர்கள் இருக்கிறார்கள். நேற்று பாஸ்டர் அன்பதான் சொன்னார், அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க நீ ரட்சிக்கப்பட்டிருக்காயான கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னானா? சொல்லவே முடியல. காரணம் என்ன? இதே போல இன்றைக்கு ஊழியத்திலே அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன்? அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம், தாங்கள் மேன்மையடையணும், தாங்கள் மேன்மையா இருக்கணும், தங்களை பற்றி மற்ற மேன்மையா பேசணும், நான் அதை சாதிக்கிறேன், இதை சாதிச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஊழியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஊழியம்ங்கிறது வேறையா? இயேசுநாதர் தெளிவாக சொன்னார். சீசனுக்குள்ள அந்த பிரமாணத்தை குறிக்கும் போது லூக்கா 14 அதிகாரத்திலே 26 வசனம் 27 வசனமும் 33 வசனத்தையும் வாசித்தால் 26 வசனம் வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் வெறுக்கலாமா?
தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய உபதேசத்துக்கும் தேவனுடைய வழிகளுக்கும் விரோதமாக போகிறதான யாரா இருந்தாலும் வெறுக்கிறோமா ஆதரிக்கிறோமா? கர்த்தருக்கு வெறுக்காதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். ஆண்டவர் இயேசுதான் சொன்னார், சீசனாக்கி ஞானஸ்நானம் கொடு. இன்னைக்கு நீ சீசனாக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இல்ல அப்படி அல்ல இப்படி அல்ல, அவர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு. உன் கையில் இருக்கிற வேதத்தை பார், அவன் சொன்னா இவன் சொன்னான்னு பார்க்காதே. கர்த்தருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு சீசனாக்கள் சொன்னாரு, ஆனால் எழுதும் போது வேதத்தில் எப்படி எழுதிட்டாங்க? சீசனாக்கி ஞானஸ்நானம் சொன்னாரு அப்படின்னு மாத்தி எழுதிட்டாங்க. அப்படின்னு சொல்ற ஊழியக்காரங்க ஏராளம் இருக்கிறார்கள். அதை நம்புற பைத்தியக்கார ஊழியக்காரங்க இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்மையானது செய்வது மாத்திரமல்ல, எப்படி செய்யணும்? செம்மையாய் செய்யணும். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்தேன், கத்துறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்கிறோம்? ஊழியம் செய்கிறோம். 27ஆம் வசனத்தை வாசித்தால், தன் சிலுவையை சுமந்து கொண்டு இந்த இடத்தை அநேகர் காண்கிறதில்லை, அதை கவனிக்கிறதும் இல்லை, அதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறதும் இல்லை. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சிலுவையை சுமந்து பின் செல்லணும். அப்பதான் நீ துரிதமா ஓட மாட்டேன், வேகமா ஓட மாட்டேன், அங்கங்க அலைய மாட்டேன் ஏசாவை போல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து கொண்டு, ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார். எழுத்தின்படியே அவர் கஷ்டப்பட்டு அவர் நடக்கலை பார்த்து தான் வேறு ஒருவன் அந்த சிலுவையை சுமக்கும்படியாக பின்னே அவன் சுமக்கும்படியாக அவனை கட்டாயப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இந்த ஊழியத்தின் நிமித்தம் வர பாடு, இந்த ஊழியத்தின் நிமித்தம் வர இந்த அவமானம் ஏற்றி பேச்சு, இதை கேட்க சகிக்க மனமில்லை. அநேக சிலுவையை சுமக்க மனமே இல்லை, விருப்பமே இல்லை. இலகுவான ஊழியம் செய்யணும். யார் என்ன சொல்லியிருக்கிறார்? யார் என்ன சொல்லியிருக்கிறார்? யார் என்ன பேசியிருக்கிறார்? யார் நம்மை குறை சொல்லியிருக்கிறார்? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசன் அல்ல. தடவை கொடுக்கிற ஊழியம் செய்ய என்னை அத்தியானம் அழைக்கல. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என் சபையில் ஸ்தானங்களும் இல்லை. கர்த்தருக்கு அதுக்காக நான் கவலைப்படுகிறதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன் எனக்கு என்ன இல்லை. அப்படியானால் இந்த சிலுவையை சுமக்கத்தக்கதான மனம் விருப்பம் உள்ளதான ஒப்புக் கொடுக்கிற ஜனத்தை ஞானஸ்நானம் கொடுத்து நீ சபையில் சேர்ப்பாயானால் நீ தான் உண்மையான ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைனா இல்லை என்றால் வேதத்தின்படி நான் அல்ல சொல்றது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு என்ன இல்லை. அடுத்ததான் ஊழியக்காரன். இப்ப சீசனுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுத்தது எப்படின்னு சொன்னா சிரிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு கூட இருந்த சகோதரமார் யாருமே சம்மதிக்கவில்லை. இவனுக்கா ஞானஸ்நானம்? எப்படி இவனுக்கா என்று சொல்லி எல்லாரும் தடை பண்ணினார்கள். நானும் மனப்பூர்வமாக சம்மதிச்சிட்டேன். எனக்கு ஞானஸ்நானம் வேண்டாம். வழிநடத்தின ஊழியக்காரர், அவர் என்ஜினியர், ஒரு ஐயா வரதாச்சாரியார், பிராமின் கன்வெர்ட். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க போறீங்கன்னு கேட்டார். ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறார் அத்திராருப்புக்கு. ஒரே ஒரு சகோதரனை மட்டும் சகோதரமாரும் சோத்திரம் சுட்டி காட்டினார்கள். அந்த சகோதரன் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னார். என்னையை பார்த்து கேட்டார், அப்போ நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலான்னு கேட்டார். எடுத்துட்டீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். அப்போ ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எடுக்கலாம்லன்னாரு.
நான் பதிலே சொல்றேன். என் சகோதரமாருக்கு இஷ்டம் கிடையாது, ஆனால் நான் சொல்லலை. அல்லேலூயா. நான் மாற்று வஸ்திரம் கொண்டுட்டு போல போய்த்து நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். மார்க் 16:16 வாசிக்கிறார். உடனே பைபிள் எடுத்து வாசித்தேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு வாசித்தேன். நீங்க ஏன் விசுவாசிக்கலான்னு கேட்டார். விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப ஞானஸ்நானத்துக்கு என்ன தடை? ஐயா நீங்க எடுக்க சொன்னா எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்துக்கு அவரே மனப்பூர்வமாக சம்மதித்தார். நீங்க ஞானஸ்நானம் எடுங்க பிறந்தார். அன்றைக்கு நைட்டு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தின நைட்டு நான் தகுதி இல்லாதவன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே என்று நான் அழுததும், நான் கண்ணீர் வடித்ததும், ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்ததும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவரே என்னை அப்படி நடத்தினார். ஒரு அழியிலே சொல்லுவோம். மாற்று வஸ்திரம் இல்லை. அந்த கொடுக்கிற பாத்துடைய மகன் மிலிட்டரியிலிருந்து வந்திருக்கிறார் லீவ்ல. அது பேர் சாமுவேல். அவர் சொன்னார், என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க, நீங்க ஞானம் எடுத்து உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கலான்னாரு. சரி என்று அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு தான் நான் ஞானம் எடுத்தேன். கிணத்திலே ஆழமான கிணறு, அப்படியே இறங்கி அப்படி வரணும் ரவுண்டா படிக்கட்டில். 2 பேர் ஞானம் எடுக்கிறோம். முதல் நாள் நான் தான் கீழே இறங்குறேன். அப்ப ஒரு பாட்டு பாடினார்கள் மேலே நின்று, யோர்தான் நதியோரம் கலங்காதே உள்ளமே அப்படின்னு ஒரு பாட்டு. நான் ஞானஸ்நானத்துக்கு வெளியே மேலே வந்தேன். அப்போ இந்த சகோதரமார் எல்லாரும் ஒரு திரளான கூட்டம் சொன்னார்கள், இதுவரையிலும் நாங்கள் ஞானஸ்நான ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு தேவ பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தது போல, நாங்கள் அனுபவித்தது போல என்றைக்குமே அனுபவித்ததில்லை என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஒரு நிலையில சொல்லுவோம். அன்னைக்கே திருப்பிரசவம் பண்ணினேன். நான் போட்டிருந்த அன்றாயிரம் காயலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் மெய்யான தேவன் என்று நான் போகிற இடமெல்லாம் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 70 எடுத்தேன். 1970 ஜூலை மாதம். என்மையான சகோதரன் சகோதரி, ஞானஸ்நானம் என்பது நல்ல விஷயம், எடுக்கணும். ஆனால் எப்படி எடுக்கணுமோ அப்படித்தான் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே என்ன அவமானம், என்ன நிந்தை, என்ன பாடு. நேற்று ஒரு சகோதரியை கேட்டேன், இங்க உள்ள ஒரு சகோதரிட்ட, ஏன் உங்க ஊருக்கு நீங்க போறது இல்லையா, பக்கத்துல இருக்கு அந்த ஊர். அப்ப ஊழியக்காரர் சொன்னார், சகோதரி நகையை கழட்டிட்டாங்க இல்லையா, அதனாலே அந்த ஊருக்கு போகிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் மனப்பூர்வமாக சிலுவையை சுமக்கிறதுக்கு சம்மதித்திருக்கிறார்களே, அதுதாயா மேன்மை, அதான் சிலுவையை சுமக்கிறது, அதுதான் உண்மையாய் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறதான அனுபவம். ஒரு அலையிலே சொல்லுவோம். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 33 வசனத்தை வாசித்தால், அப்படியே உங்களில் எவனாயினும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். வெறுக்கிறோமா? எல்லாத்தையும் வெறுத்திருக்கிறோம். பதவியை வெறுத்திருக்கிறோமா? பணத்தை வெறுத்திருக்கிறோமா? சுகத்தை வெறுத்திருக்கிறோமா? அல்லது இந்த உலகத்தில் எதையெல்லாம் வெறுத்திருக்கிறோம்? மேன்மையை, மகிமையை, உயர்வை? நோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசன் யாரு? சீசன். ஆயினாலே சீசனாக இருக்கிறவனுக்கு இவ்வளவு உபதேசம், இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு சோத்தன் தேவனுடைய பிரமாணம் நம்மோடு பேசுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த ஆசா அடிக்க வேண்டியதை அடித்தான், உழைக்க வேண்டியதை உழைத்தான், நொறுக்க வேண்டியதை நொறுக்கினான், அப்புறப்படுத்த வேண்டிய அப்புறப்படுத்தினான். அதே நேரம் தொடர்ந்து வாசித்தால் என்ன வாசிக்கிறோம்? தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடுகிறோமா? எந்த அளவுக்கு நாம் தேடுகிறோம்? எவ்வளவாய் நாம் தேவ சமூகத்திலே அவரை தேடுகிறோம்? வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. தேடினார்கள். ஆசா தேடினான். பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தான்? தேடினான். அழித்து விட்டதோடு விட்டு விடவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத
இல்லாதது, ஆகாதது, தேவையில்லாதது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினான், அகற்றினான், நொறுக்கினான், எல்லாம் செய்தான். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான்? நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும். எப்படி அவன் செய்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஊழியக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு என்னத்தை பிரசங்கிக்கிறீர்கள்? எதை கற்பிக்கிறீர்கள்? நீங்கள் கை கொண்டதை கற்பிக்கணும் இல்லையா? இல்லையே. அவருடைய ஆதரவு வேணும், அவருடைய அரவணைப்பு வேணும், அவருடைய உதவி வேணும், அவருடைய ஒத்தாசை வேணும், அவர்களுடைய தயவு வேணும் என்பதற்காக என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் கை கொண்டதை கூட அவர்களுக்கு போதிக்க உங்களால் மனமில்லை. அநேகர் தாங்கள் எதை செய்கிறோம் அதை ஜனங்கள் செய்யணும், நாம் எதை வெறுக்கிறோம் அதை ஜனங்கள் வெறுக்கணும், இப்படி ஒரு உபதேசத்தை பண்ணணும் இல்லையா? பண்றாங்களா? இல்லையே. எதுக்காக வேதத்தில் எழுதியிருக்கு? பழைய ஏற்பாடு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறதுக்கா? கத்திருக்கு அதனாலே நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிறதை, நான் சென்னைக்கு போயிருந்தேன் வேளச்சேரிக்கு, பயந்து பயந்து பிரசங்கம் பண்ணேன். ஏன்னா ஜனங்கள் புதுசாக வர்றாங்க. கத்திற்கு எனக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறது தெருவில் பிரசங்கம் பண்ணுவேன், அது வேற விஷயம். ஆனால் சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜனத்துக்கு ரொம்ப பொலைத்தா, ரொம்ப மிருதுவா, ரொம்ப சாஃப்டா பிரசங்கம் பண்ணுகிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியம். பயந்து பயந்து தான் பிரசங்கம் பண்ணினேன். புறப்படும் போது எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, கத்திற்கு லோயா சோத்ரா. அருமையானவர்களே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக வேண்டி நாம் பிரசங்கம் பண்ணுறது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துல வரும்போது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை என்ன, அவர்களுக்கு கொடுக்கிறதான கட்டளை என்ன, கற்பனை என்ன, அதை வேதத்திலிருந்து நாம் படிக்கிறோம் இல்லையா? நாம் எப்படி நாம் நடந்து கொண்டோம், நாம் எதை நாம் அனுபவித்தோம், அதை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதனாலே ஆசா செய்ய வேண்டியதை எப்படி செய்தான்? நன்மையை செய்த மாத்திரம். அதை எப்படி செய்தான்? செம்மையால் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும், விட வேண்டியதை விடணும், போதிக்க வேண்டியதை சரியா போதிக்கணும். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லை என்றால் கணக்கு கொடுக்க வேண்டிய வரும். இல்லை என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவளா நிற்க முடியாது. கர்த்தருக்கு மாசு இல்லாதவளா நிற்க முடியாது. விளங்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து நான் வாசித்தால் அந்த ஆசா அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? அகற்ற வேண்டிய அகற்றினால் தான் சகோதரனே, சகோதரியே, உன் இருதயத்திலே அமெரிக்கை இருக்கும், பீஸ் சமாதானம் இருக்கும். உன் வாழ்க்கையிலே போராட்டம் இருக்காது, உன் வாழ்க்கையிலே சோதனை இருக்காது, உன் வாழ்க்கையிலே அவ்வளவு அமைதியாய், அவ்வளவு சமாதானம், அவ்வளவு உன் வாழ்க்கையிலே நிம்மதியாய், சந்தோஷமாய் உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும். ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். இல்லைனா இல்லை என்றார் அமெரிக்கா இருக்காது. அப்ப என்ன இருக்காது? சமாதானமே இருக்காது, பீஸ்ஃபுல் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அது இருந்தால்தான், அமெரிக்கான அனுபவம் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? அடுத்து வாசிக்கிறோம். இத்தனைநாள் அந்த வருஷங்களில் அல்லேலூயா. சகோதரே, சகோதரியே, நமக்கு யுத்தம் காலைல இப்ப கேட்டோம். மாம்சம் யுத்தம் பண்ணும், உலகம் யுத்தம் பண்ணும், பிசாசு யுத்தம் பண்ணுவான். இவ்விதமான 3 விதமான போராட்டம், 3 விதமான யுத்தம் இருக்கும்னு சொல்லி நாம் கேட்டோம். ஏன் யுத்தம் இருக்கிறது? ஏன் செய்ய வேண்டியதை என்ன செய்யல? செம்மையாய் செய்யவில்லை. செய்ய வேண்டியதை செம்மையாய் செய்தோமானால் நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? யுத்தம் இருக்காது.
அப்படி யுத்தம் இல்லாமல் நாம் தெய்வீக சமாதானத்தோடு நாம் ஜீவிக்கிற வேலையில தான் கட்ட வேண்டியதை கட்ட முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு எதை கட்ட முடியும்? ஊழியத்தை சரியாய் கட்ட முடியும். விசுவாசிகளை சரியா உருவாக்கி எடுக்க முடியும். ஜனங்களுக்குள்ளே உருவாக வேண்டியது உருவாகும். அவர்கள் உருவாகி 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 அவர்கள் கோபுரங்களைப் போல அழகுகளைப் போல அவ்வளவு மேன்மையான விசுவாசிகளாய் உருவாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜனங்களை பார்த்தால் எப்படி விசுவாசிகள் சொல்லக்கூடிய அளவிலே நான் சிறு பையனா இருக்கும்போது அல்லேலூயா புல் கை சட்டை போட்டு நல்லா வெள்ளை சிலை கட்டி ரொம்ப சோத்திரம் பார்க்கறதுக்கு தேவ தூதர்களை போல சில சௌகரிய மாதிரி வரப்போக பார்த்துருக்கிறேன். ராமநாதபுரத்தில் அப்போது சிபிஎம் மூலியம் மட்டும் தான் இருந்தது. கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்ப ஒரு பேர் இருந்தது. என்ன பேரு? தாடி எழுத்தாங்க கூட்டம். இவர்கள் யார்? இவர்கள் அல்லேலூயா கூட்டம். இப்ப அப்படி சொல்ல முடியுமா விசுவாசியை பார்த்து? அல்லேலூயா. விசுவாசிகளை பார்த்தாலே அவர்கள் விசுவாசிகள் சொல்லணும். அப்படி உருவாக்குற ஊழியம் தான் செம்மையாய் செய்கிறான ஊழியம். இல்லாவிட்டால் சரியா செம்மையாய் செய்கிற ஊழியம் பார்த்த உடனே சொல்லணுயா யாரு? பெந்தகோஸ்காரங்க. யாரு? அல்லேலூயா கூட்டம். ஒரு வித்தியாசமான கூட்டம், ஒரு வித்தியாசமான கூட்டம். அப்படி சொல்லக்கூடிய அளவிலே உருவாக்குற ஊழியம் தான் செம்மையாய் செய்கிற ஊழியம். அல்லேலூயா. செய்யணும். எப்படி செய்யலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அதை செய்ய முடியாதத்தான் கர்த்தர் உங்களையும் எங்களையும் ராஜாக்களாக ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் சொல்லிக் கொண்டு திரிவதல்ல, நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய ஊழியத்திலே அதை நிறைவேற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆசா நன்மையானதையும் அதை எப்படி செய்தான்? செம்மையாய் செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆயினாலே தேசத்தில் யுத்தம் இல்லை, எல்லாம் அமெரிக்கையா இருக்கிறது, ரொம்ப சமாதானம், ரொம்ப நிம்மதியா இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் கட்ட வேண்டியது என்ன செய்ய முடியும்? சரியா கட்ட முடியும். உருவாக்க வேண்டியது சரியா என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இல்லாட்டால் நம்முடைய மனச்சாட்சியிலேயே நமக்கு குத்தி கொண்டு இருக்கும், நம்முடைய மனச்சாட்சியே பாதித்துக் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. நாமளும் உருவாகணும். பேதுருவை சோத்திரம் கற்பாறையாக உருவாக்கும்படியாக ஆண்டவர் இயேசு சந்தித்த நாளிலேயே அந்த வெளிப்பாட்டை அன்றைக்கே அவனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு அவன் உருவாகி வருவதற்கு 3 வருஷம் கடந்து வந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பேதுரு அந்த இடத்துக்கு உருவாக்கப்படுவதற்கு மிகவும் அவசியம் பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடுதான் அவன் தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு அவனுக்கு கொடுத்ததான அந்த வார்த்தையின்படி, அந்த தரிசனத்தின்படி அவன் உருவாக்கப்பட்டு அவன் உண்மையாகவே சாட்சியாய் வெளிப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்களாகி நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு, அந்த பேதுருவின் இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று பார்த்தால் இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆயிரம் வரணும் இல்லையா? வரணுமா வரக்கூடாதா? என்ன கஞ்சி கிடைக்குது, காசு கிடைக்குது, போதும் அப்படின்னு போறதா? நான் நேற்றே சொன்னேன், பிச்சை எடுக்கிறவங்க கூட என்ன செய்யறான்? ஏகப்பட்ட சம்பாத்தியம் சம்பாதிக்கிறேன், அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் விஷயம். அல்லேலூயா. நாம் கட்டி உருவாக்க வேண்டியது நம்முடைய ஜீவியத்தையும் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஜனத்தையும். கர்த்தருக்கு தேவ சாயலிலே அவளை கட்டி உருவாக்கி எடுக்கணும். அதற்கு நாம் முதலாவது சாட்சியா இருக்கணும், நாம் முதலாவது முன்மாதிரியா இருக்கணும். அடுத்தபடியாக அவர்களை நாம் உருவாக்குவதில் கர்த்தருக்கு அல்லேலூயா. நம்மை குறித்து நம்முடைய ஜனங்கள் சொல்ற சாட்சி அது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயினாலே
நான் ஆசாவை கொடுத்து நான் மணிக்கணக்காக பேசிட்டே போயிட்டு இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே இந்த ஆசா என்னென்னலாம் கட்டினான்? கோபுரங்கள் கட்டினான், அலங்கங்கள் கட்டினான். அடுத்து ஸ்தோத்திரம் என்ன கட்டினான்? ஆசியம்பா. இந்த பட்டணங்களை கட்டி அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி, வாசல்கள் உண்டு பண்ணணும். என்ன உண்டு பண்ணணும்? வாசல்கள். வாசல்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வாசனா இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே வாசல் ஆண்டவர் இயேசு வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு அல்லேலூயா. அது வழியாகத்தான் ஜனங்கள் வரணும், ஜனங்கள் போகணும் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல நம்முடைய ஆண்டவராய் இயேசு அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் முக்கியமாய் வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் எத்தியோப்பியாவில் இருந்து ஒரு ராஜா சேரா 10 லட்சம் பேரோடு என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு வருகிறான். இவ்வளவு திட்டமும் தெளிவுமாக இந்த அளவுக்கு இந்த ஆசா ராஜா நன்மையும் செம்மையுமானதை செய்தவன். இப்ப அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம்? என் தேவனே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உனக்கு லேசான காரியம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிற நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு அடியிலே சொல்லுவோம். அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்காக யுத்தம் பண்ணணுமானால் இந்த ஏசாவை போல, யாரை போல? இந்த ஏசாவை போல, ஆசாமை போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசாமை போல நாம் நன்மையை செம்மையாய் செய்து, கட்ட வேண்டியதை அழிக்க வேண்டியதை அழித்து, ஒழிக்க வேண்டியதை ஒழித்து, நான் கட்ட வேண்டியதை கட்டி, நான் பலப்படுத்த வேண்டியதை பலப்படுத்தி, சரியானபடி வாசலை நாம் திறந்து வைப்போமானால், ஆண்டவர் இயேசுவை நாம் உண்மையாகவே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவோமானால், நிச்சயமாகவே நமக்கு விரோதமாய் 10 லட்சம் அல்ல 1 கோடி பேர் வந்தாலும், அல்லேலூயா, நமக்கு விரோதமாய் பிசாசு எவ்வளவுதான் போராட்டம் பண்ணினாலும், நமக்கு விரோதமாக எவ்வளவுதான் யுத்தம் பண்ணினாலும், எவ்வளவு நமக்கு விரோதமாக சோதனையை கொண்டு வந்தாலும், உண்மையிலேயே நாம் ஜெபித்தால், ஆண்டவர் நோக்கி பார்த்தால், ஆண்டவர் நோக்கி நாம் முறையிட்டால், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர். அல்லேலூயா. அவரே யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. தைரியமா சொல்லணும், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவன் சொல்லுகிறான், மனுஷர் உண்மை மேற்கொள்ள விடாதே. காரணம் ஸ்தோத்திரம். மனுஷ பலம் எவ்வளவு அற்பம். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன், உன்னத வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையினாலே அந்த சராசரங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை, அந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் வார்த்தை, அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் எவ்வளவு வல்லமை உள்ளது. அதனால் அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அவன் ஜெபம் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, கர்த்தரே அங்கே யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. எத்தியோப்பியா ராஜா 10 லட்சம் பேரோடு வந்தான், 300 ரதங்களோடு வந்தான். ஆனால் துண்டக்காரன் துணியக்காரன் என்ன செய்தான்? ஓடல, பறந்துட்டான். கர்த்தருக்கு தூள் அப்படியே பறந்தது போல ஆயிப்போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் தைரியமாய் சொல்ல முடியும், நாம் கர்த்தருக்கு பிரியமானதை, அவருக்கு நன்மையானதை நாம் சரியாய் செம்மையாய் செய்து, நாம் இந்த பூமியிலே கட்ட வேண்டியதை அழிக்க வேண்டியதை அழித்து, செய்ய வேண்டியதை செய்து, கட்ட வேண்டியதை ஒழுங்காய் கட்டணுமானால், நமக்கு விரோதமாய் வருகிற எந்த வல்லமையும், எந்த விதமான போராட்டமும், எந்த விதமான சோதனையும், எப்படிப்பட்ட கஷ்டமும், எப்படிப்பட்ட பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒன்று செய்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சத்ததாம் இந்த வார்த்தையினாலே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.